பசுமை நியூஸ், இது மக்களின் குரல். செய்திகள். செய்தி ஆசிரியர் முர்ஷித் மஹ்மூது, வாசிப்பவர் ருமைஸ் அப்துல் காதர். நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் முகக்கவசம் அணியாதோரை பிடித்து எச்சரிக்கும் நடவடிக்கைகளை போலீசார் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர். வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் இன்று திங்கட்கிழமை காலை முதல் முகக்கவசம் அணியாதோரை பிடிக்கும் பாரிய சோதனை நடவடிக்கையானது வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனஞ்சய பிரமுன தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது முகக்கவசம் அணியாது பயணம் செய்த பெரும் எண்ணிக்கையிலான வாகன சாரதிகள் மற்றும் பேருந்துகளில் பயணம் செய்த பயணிகள் பிடிபட்ட நிலையில் முகக்கவசம் இல்லாதவர்களுக்கு போலீசாரின் இலவசமாக முகக்கவசம் வழங்கி வைக்கப்பட்டது. அத்தோடு முகக்கவசம் அணியாதோர் எச்சரிக்கப்பட்டதுடன் மீண்டும் முகக்கவசம் அணியாது பிடிபட்டால் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். குறித்த சோதனை நடவடிக்கையானது வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள முக்கிய பகுதிகளில் வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனஞ்சய பெரமுனவுடன் இணைந்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். பேருந்து, முச்சக்கர வண்டி தொடக்கம் அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி முகக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வு அறிவூட்டலும் செய்து வருகின்றனர். கொரோனா வைரஸ் அபாயம் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் சகல இடங்களிலும் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் வீதிகளில் நின்று பொதுமக்கள் முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தி வருகின்றனர்.